வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம வந்து சித்திரை விஷு அன்னைக்கு குருவாயூர் கோயிலில் தரிசனம் முடிச்சுட்டு மூணாரை நோக்கி போகிறதுக்கான ஒரு பயணம். இப்போ நம்ம மூணார் மலையில் ஏற ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து இதில் மூணாரில் வந்து ஒரு இன்டீரியர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், கோகோ, அதுபோக நிறைய இது வச்சுருக்காங்க. நம்ம இப்போ அந்த இடத்துக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இதுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போயாச்சுன்னா அங்கே யானை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த யானையில் ஏறி சவாரி பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம பே பண்ணணும். பார்க்கலாம், போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ யானை வந்துட்டுருக்குன்னு கூப்பிட்றாங்க. ஸோ இப்போ யானையை பார்க்க போகிறோம். ஒரு பாதை இருக்குது, 2 பக்கம் இது இருக்குது. யானை வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. இதுலேருந்து யானையிலேருந்து என்ன இருக்குது, ஜாதிக்காய் மரம் நிறைய இருக்குது. இதுலேருந்து ஜாதிக்காய் பறிச்சிருக்கோம். போட்டு அவட போ. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஏற்காடில் வந்து அந்த ஒரு ஈபி டவர். இந்த ஈபி டவர்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி போய் அந்த மலையிலேருந்து இந்த ஈபி டவர் வருது. அந்த இன்னொரு மலையில் இப்போ ஒரு டவர் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மலையிலேருந்து இந்த டவர் வருது. ஸோ அந்த மலையிலேருந்து அப்படியே வந்து இந்த டவர் இந்த மலையில் இப்போ நம்ம நிற்கிறோம் இடத்துல வருது. இதுலேருந்து அடுத்த மலைக்கு இங்கே வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு மலைக்கு இன்னொரு மலைக்கு ஈவி டவர் போஸ்ட் வச்சு அவங்க எடுத்திருக்காங்க. ப்ளஸ் ஜியோவோட கேபிளும் இதில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ரோட்டோரமாக இருக்கக்கூடியது. ஜியோவோட இதுவும் இருக்குது. இப்போ கொக்கோ பார்க்குறீங்க பாருங்கள். கொக்கோ வந்து கொக்கோ மரம், கொக்கோ நிறைய இருக்குது. மூணாறுல கொக்கோ மரம் நிறைய இருக்கு.
இது ஏலக்காய் செடி கொத்து கொத்தா காய்க்கும் பார்த்துக்கோங்க. இப்போ சின்ன இதா இருக்கு. இது ஜாதிக்காய் செடி, ஜாதிக்காய் மரம், ஜாதிக்காய் கிடக்கு. நம்ம மூணாரில் இப்போ ஆம்பர் டெல் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் தான் நம்ம ஸ்டே பண்ணுறோம். அங்கே இப்போ நம்ம ரூம் பார்க்குறீங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பர்வான ஒரு ஆம்பியன்ஸோடு அந்த ரூம் சூப்பராக இருந்தது, நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு ஹில் வியூ ரூம் தான். இங்கேருந்து பார்க்கும்போது மலை முழுசாக நமக்கு தெரிகிற மாதிரி தான் அந்த ரூம் நமக்கு இருந்தது. அழகான ஒரு ஆம்பியன்ஸ், அந்த ரூமோட அமைப்பு, லைட்டிங்ஸு, பெட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒரு நைஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி ஹோட்டல்னு கூட சொல்ல முடியும். ஹலோ, குட் மார்னிங். மூணார் அப்படி ஒரு ஹில் வியூ, மார்னிங் காஃபி, சூப்பராக இருக்குது வியூ, ஹில் வியூ. தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரூம்லேருந்து பார்க்கும்போது மேலே இன்னொரு பெரிய ஒரு பங்களா இருக்குது. அதுக்கு மேலே மலையோட உச்சி. இப்போ நம்ம இன்னொரு சைட்லேருந்து பார்க்கும்போது நம்ம ரூமில் இருந்து அப்படியே அந்த ஒரு தேயிலை தோட்டங்களோட வியூ, அப்படியே அந்த ஒரு பசுமை படர்த்து இருக்கிற மாதிரி ஒரு இது. ஹோட்டலோட லாபி சூப்பராக இருந்தது. அந்த ஹோட்டலோட லாபி ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு நல்லா இருந்தது. ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஹோட்டல். அதில் நமக்கு அந்த லாபியில் நடத்த இப்போ காலையில் நம்ம மூணாரை சுற்றி பார்க்க கிளம்புறதுக்காக ரெடியாகி உட்காந்துருக்கோம் கேபுக்காக. கேப் வந்த உடனே நம்ம மூணாரை நோக்கி இன்றைக்கி ஃபுல்லாக மூணார் டூர், அந்த தேயிலை தோட்டங்கள் இது எல்லாமே நம்ம பார்க்குறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கோம். தேயிலை தோட்டத்தோட அழகை பார்க்குறீங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ரோட்டில் போய்ட்டுருக்கோம். பார்க்குறீங்கன்னா 2 பக்கமே தேயிலை தோட்டங்கள், அப்படி பசுமை படர்ந்து அந்த ஒரு பசுமை போர்வை அந்த மலைக்கு மேலே விரித்த மாதிரியான ஒரு சூப்பர்வான ஒரு வியூ. ஒவ்வொன்றுமே கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் 20 வருஷம் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு மரம், ஒரு செடி, அதை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அதை வளர விடாமல் அதுலேருந்து அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அந்த தேயிலை அந்த குளுந்தை பறித்து எடுத்துகிட்டே இருக்காங்க. ஒரு செடி தான் இப்போ இந்த ஒரு ரவுண்டாக ஒன்று தெரியுது இல்லையா, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செடி. அந்த ஒரு செடிங்கிறது அவ்வளோக்கு படர்ந்து மேலே தெரியுது. அதுலேருந்து பறிச்சுட்டே இருக்காங்க. இதுக்கு மேலே ஹைட்டில் அதை வளர விடாமல் அவங்க எடுத்து வச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம அந்த தேயிலை தோட்டத்துக்குள்ளே போய் சுற்றி பார்க்குறோம். அற்புதமான ஒரு வியூ, நல்ல ஒரு கிளைமேட்டு, அந்த ஒரு அந்த செடிகளோட ஒரு சுவாசம் முழுமையாக இந்த கிட்டத்தட்ட ஒரு 15-20 மலை இருக்கிற மாதிரி இருக்குது மூணார் ஃபுல்லாக. எல்லா மலையிலுமே முழுமையாக தேயிலை தோட்டங்கள் தான் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், அடுத்தும் இன்னொரு இடத்துல வந்திருக்கோம். எப்படி அழகான ஒரு அமைப்பாக அது இருக்குன்னு பாருங்கள். இங்கே சும்மா அவங்க தேயிலை பறிக்கிற மாதிரியான ஒரு ஷூட்டிங் சூப்பராக இருந்தது. இது இப்போ ஹாட் ஏர் பலூனில் ஏறுறதுக்கு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம ஹாட் ஏர் பலூனில் ஏறி இது ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் போச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பட் என்ன அப்படின்னா, நம்ம ரெக்கார்ட் பண்ணவர் நம்ம ஹாட் ஏர் பலூனில் ஏறி ட்ராவல் பண்ணும்போது ரெக்கார்டை ப்ரெஸ் பண்ணாமல் அப்படியே காட்டிகிட்டே இருந்திருக்காரு. ஃபைனலாக அதில் ஏறினது நமக்கு ரெக்கார்ட் பண்ண முடியல. இது ஒரு தீம் பார்க் மாதிரியான ஒரு ஹில்லில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கு. ரொம்ப நல்லா இருந்தது. இதில் நிறைய கேம் ஷோஸ் வச்சுருந்தாங்க. 1000 ருபீஸ் என்ட்ரி ஃபீஸ் பெற ஆளுக்கு. நீங்கள் 1000 ருபீஸ் பே பண்ணி உள்ளே வந்துட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் விளையாடிக்கலாம். இதில் எல்லா இதுவுமே நம்ம பண்ணிக்கலாம். அமேசானில் இருக்கக்கூடிய அங்கே உள்ள குழந்தைகளுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ரோப் கார், அந்த மாதிரி ரோப்பில் சைக்கிள், கயரில் இங்கேருந்து நடக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்தது. உள்ளே பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டம் அப்படி இருந்தது. இது அந்த 4D அந்த ஒரு விர்ச்சுவல் இதுன்னு சொல்லக்கூடியது. உள்ளே வீடியோ ஓடிட்டே இருந்தது.
கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஸோ அது ஒரு ஃப்ரீயாக இருந்தது. இது வந்து ஒரு மலையில் அப்படி ஏறி இறங்குற மாதிரியான வீடியோஸ் அங்கே உள்ளே ஓடிட்டு இருந்தது. அது நம்மளே அந்த மலையில் ஏறுற மாதிரி இருந்தது. பயமாக இருந்தால் கண்ணை மூடிட வேண்டியதுதான். ஸோ நல்லா இருந்தது. இந்த ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு மினிட்ஸ் அடுத்து அங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்போ ரோப் காரில் அப்படி கட்டி விட்றாங்க. ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு ரோப் காரில் இப்போ நான் வந்துட்டுருக்கிறேன், பார்க்குறீங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரோப்பில் வந்துட்டு இருக்கக்கூடியது இது வந்து ஒரு கூடை, அது ஒரு நம்மளோட ட்ராலி மாதிரி 2 இடத்த வச்சு அதை வந்து அங்கே இதுவும் ரோப்பில் தான் அங்கேருந்து ஒரு மேலேருந்து கீழே அப்படி இறங்கி வர்றதுக்கான ஒரு அமைப்பு. டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கிளைமேட்டும் நல்ல சில்லுன்னு, அதாவது ஹீட் வெயில் இருந்தாலுமே கிளைமேட் நல்ல சில்லாக இருந்தது. இது ஒரு வாக்கிங், ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு நம்ம வாக் பண்ணி வர மாதிரியான ஒரு அமைப்பு. ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவங்கள். ஒரு குழந்தைகளுக்கு ரொம்ப உண்மையிலே குழந்தைகளை மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி குழந்தைகளோட போயிருக்க வேண்டியது. குழந்தைகளை கூட்டு ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம். உள்ளே தேயிலை தோட்டம் அப்படியே இருந்துகிட்டு இருந்தது. ஸோ எல்லாமே மேக்ஸிமம் ஃபேமிலிஸ் நிறையா வந்திருந்தாங்க. இப்போ உண்மையான மூணாரில் என்ன ஒரு ஏரியா இதுங்கிறது, நமக்கு தேனிக்கு போகக்கூடிய ரோடுன்னு சொன்னால் கம்பம் தேனிக்கு மூணார்லேருந்து போகக்கூடிய அந்த ஒரு பாதை. இதில் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பர்வான ஒரு வியூஸ், அங்கே இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்கள், இதை தான் நம்ம இப்போ பார்க்க போயிட்டுருக்கோம். இது வந்து நம்ம இப்போ ரோடை ஃபுல்லாகவே மலையை வெட்டி ரோடை பெருசாக்கியிருக்காங்க. நமக்கு தேனி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ரோடு, மூணார் டு தமிழ்நாடு ரோடு. இந்த ரோடு பாருங்கள் இந்த அளவுக்கு அழகாக எவ்வளோ உயரமாக இருக்குது தான் அந்த தேயிலை தோட்டம். அப்போ எத்தனை லட்சம் தொழிலாளிகள் தினசரி வேலை செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது, தமிழில் பாலாவோட ஒரு படம் வந்திருந்து தேயிலை தோட்டத்தில் கஷ்டப்படக்கூடியது, அதெல்லாம் யோசித்து பார்த்தோம். ஸோ இது அந்த தேனி ரோடு, அந்த ரோட்டில் வரும்போதே அந்த 2 பக்கம் இருக்கக்கூடிய தோட்டங்கள், அந்த கிளைமேட்டு, அந்த ஒரு என்விரான்மெண்ட், அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ கொடைக்கானல் பார்க்கும்போது இருக்கிறதுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம். கொடைக்கானலை விட அந்த வியூ மூணார் வந்து ரொம்ப 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 நல்லா இருந்து, பிகாஸ் ஆஃப் அந்த தேயிலை தோட்டங்கள் அந்த ஃபுல்லாகவே பசுமை படர்ந்து அந்த இருக்கிறதுனால அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வியூவாக இருந்தது. மைண்ட் ரொம்ப ஒரு ரிலாக்ஸிங். பாருங்களேன், போடி தேனிக்கு நமக்கு மூணார்லேருந்து பஸ் போகுது, நம்ம ஒரு வண்டி, அரசு போக்குவரத்து கழகம் மதுரை. ஸோ அந்த ரோடு இப்போ ரொம்ப விரிவடைஞ்சிட்டாங்க. முன்னாடி சின்னதாக இருந்துன்னு சொன்னாங்க, இப்போ ஃபுல்லாக அங்கே வரைக்குமே இதை ஃபுல்லாக ரோடை ரெண்டும் ரொம்ப பெருசாக்கி மலையெல்லாம் வெட்டியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். வெட்டி பெருசாக்கிட்டாங்க. இது ஒரு குகை, அந்த இடத்துல வந்து அந்த குகைக்கு உள்ளே போகிற மாதிரியான ஒரு வியூ அங்கே வச்சுருந்தாங்க. பட்டு ஜஸ்ட்டு உள்ளே போய் அந்த ஒரே பாறை, அந்த பாறையில் வந்து உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான வியூவாக இருக்குது. அன்றைக்கி லீவு நாளுங்கிறனால அங்கே தேயிலை தோட்டத்தில் யாரும் வேலை செய்யலை. இது வந்து இன்னொரு மலர் கண்காட்சி வச்சுருந்தாங்க அங்கே ஒரு இதில். ஸோ நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பூக்கள், எல்லாமே அந்த பொதுவாகவே ஹில் ஸ்டேஷன் வந்து பூக்களுக்கு வந்து ஒரு சங்கமமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், அந்த கிளைமேட்டுக்கு பூக்கள் ரொம்ப அற்புதமாக. அந்த ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ், அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு மேலே அப்படியே பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தங்க தண்ணி பாய்ச்சிட்ருக்காங்க. அப்படி ஃப்ளவர், அப்படி மரங்கள், அப்படியே அந்த மலையோட உச்சி. கிட்டத்தட்ட அந்த மலையோட உச்சியில் தான் நம்மளோட அந்த ஹோட்டல் இருந்துகிட்ருக்கு.
மூணார் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இப்போ நம்ம ரூம் வந்தாச்சு. இன்றைக்கி நைட் நாளைக்கு மார்னிங் இங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து ஆலப்பி போகிறோம். நாளைக்கு ஃபுல்லாக ஆலப்பியில் போட் ஹவுஸ். இப்போ ரூம் வந்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம ரூமில் இன்றைக்கி ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம மூணார் ஆலப்பி கிளம்பி போயிட்டுருக்குறோம். ஸோ இப்போ மூணாரோட இது தாண்டியாச்சு. இப்போ ஆலப்பி போகிறோம். உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வியூஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.